எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப டெஸ்பரேட்டா தான் இருக்கார். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிஜேபியோட இந்த கூட்டணி அமைச்ச பிறகு அவர்களுக்குள்ளாக கட்சி நிர்வாகிகளுக்குள்ளாக நடந்த ஒரு உரையாடல் போது அவர் இப்ப இந்த அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணியில் இருந்தா இனி தேர்தலுக்காக வேகம் எடுத்து வேலை பார்க்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வரும். அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக தான் இந்த கூட்டணியை திரும்பவும் புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்படின்றார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது அப்படின்னா பழைய என்டிஏல, அதாவது அவங்க அந்த என்டிஏ கான்ஸ்டியூவன்ஸ் எல்லாரையுமே ஒன்றா கொண்டு வர 2021 நான் 24 இருந்த என்டிஏவை நான் சொல்ல, 21 இருந்த என்டிஏ அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் வெற்றிக்கு திமுக கூட்டணி பெற்ற வாக்குகளை விட அவங்க பெற்ற வாக்குகள் ரொம்ப ரொம்ப அந்த மார்ஜின் ரொம்ப கம்மி தான் நிறைய தொகுதிகளில். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியை திரும்ப ரினியூ பண்ண முடியும் அப்படின்னா திரும்ப பாமகவை ஒன்று சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதிமுக. அதிமுக அந்த வேலைகளை செய்திருக்கணும், ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அந்த வேலைகளை செய்யலாம். திமுக பிரிக்கிறதா, தந்தையும் மகனையும் திமுக பிரித்து வைத்திருக்கிறதா, அதில் லாபமடைய பார்க்கிறதா அப்படின்றது வேற அரசியல். ஆனால் அதிமுக தன்னுடைய அரசியலையும் தனக்கு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த எலெக்ஷன்ல விக்டரியை நோக்கி அவங்க போகணும் அப்படின்னா ஒன்றுபட்ட பாமக அதிமுகவுக்கு தேவையாக இருக்கும். ஏன்னா சேலம் போன்ற பகுதிகளில் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தொகுதியிலேயே வெற்றி பெறுவதற்கு அங்க இருக்கக்கூடிய வன்னியர் வாக்குகள், அதுவும் பாமகவோடு இருக்கக்கூடிய வன்னியர் வாக்குகள் அவருக்கு ரொம்ப